ஏய் மச்சி, அப்புறம் ஏன்டா நீயும் டிரைவரும் சேர்ந்து சீக்கிரமா கூட்டு வந்தீங்க? ஏன்டா அப்படி பண்ற? இப்போ பாரு, நம்ம சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. எப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னே தெரியல. டேய், அந்த ஆளு தான்டா வேமா வாப்பா வேமா வாப்பான்னு எல்லா பத்தியும் வந்து கூப்பிட்டு போயிட்டான்டா. வீடு வீட வந்து கூப்பிட்டு இருக்கான்டா. என்னன்னு ஒன்றும் புரியலடா. கண்ணா, அங்க பாடுற அந்த டிரைவரை டீச்சர் உஷார் பண்றதுக்காண்டி தான்டா நம்ம எல்லா பத்தியும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அட வெண்ண, அந்த ஆளு ஒன்னையோட மோசமா இருக்கான்டா. ஐயப்பா, எங்க போய் முடிய போய் தெரியல. பூரா லூசு போயா தெரியலையாப்பா. ஏ கண்ணா, இதான் சாக்குன்னு அந்த ஆளை வந்து என் கூட வந்து சேர்த்து விடுற. இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா? பாடா போடா. ஆமா, இந்த பெரிய தலைவர் காமராஜர் அப்படியே கூப்பிட்டு போய் இவருக்கு வந்து நல்ல மரியாதை எல்லாம் பண்ணணும். ஏண்டா புறம்போக்கு, நீங்க பண்றது எல்லாமே ஒரு கேவலமான விஷயம். இதுக்கு நாங்கள் கூப்பிட்டு போய் உங்களுக்கு நாங்கள் வந்து மாலை மரியாதை பண்ணணுமாக்க? ஒழுங்கு மொழியாக ஓடி போயிடுறா. சரி சரி கண்ணா, வா, அந்த டிரைவரை போய் எதுக்கு என்ன வேமா சீக்கிரமா கூப்பிட்டு வந்தேன்னு போய் கேட்கலாம்டா. வாடா. சரி வா போகலாம். நீயும் லூஸு அவனும் லூஸு. எதுக்கு ஏழம் காக்கெல்லாம் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு போய் கேட்டு வரலாம். அண்ணா, சுரேஷ் டிரைவர் அண்ணா, எங்களை ஏழம் காக்கில் கூப்பிட்டு வந்தீங்க. ஸ்கூலு எப்பயுமே 8:30 மேலே தானே ஆரம்பிக்கும். தம்பி, ஸ்கூலுக்குலாம் கொஞ்சம் வேகமாக வந்தாதே நல்லது. அப்போ தான் நம்ம நீங்கள் சீக்கிரமாக வந்து பாடத்தை கவனிக்க முடியும். சரிங்களா? கொஞ்சம் வேகமாக வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. என்னன்னா நம்மளுக்கு நல்லதா? உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. நீங்கள் டீச்சரை கரெக்ட் பண்ணுறது தானே எங்கள் எல்லா பற்றியும் அள்ளி போட்டு கொண்டு வந்தீங்க. தம்பி பப்பு, வாய் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க பாரு. உங்கள் அப்பாட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன் பப்பு. டேய் போண்டா வாயா, நான் என்னன்னு கேட்க வந்தா நீ எந்த லூசு பை மேலே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு போய் மிஸ்ஸிஸ்ட்டு போய் சொல்லிட போறாரா? டேய், வீட்டில் பொங்கல் இருந்துச்சுடா, அதை சாப்பிட்டு வரலாம் பார்த்தேன்டா. இப்படி பண்ணிட்டாரடா சுரேஷ் அண்ணா. அட எருமாடு, இன்னும் பொங்கலுக்கு வச்சு இன்னும் பொங்கலே தீரலையாடா? அட என்னங்கடா, 5 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சுடா. நல்லா வருவடா நீ. மச்சான், அந்த பொங்கல் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்றோம் மச்சான். நல்ல ருசியாக டேஸ்ட்டாக இருக்கு மச்சான். உனக்கு வேற நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். அட உன் தலையில எடி விழுவ, எனக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து தொலைஞ்சிடாத. அவ்வளோதான், நான் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் போட்டுட்டுருவாங்க எனக்கு. எப்பா சாமி. மச்சான் அப்படிலாம் சொல்லாத மச்சான். நல்லா தான் மச்சான் இருக்கு. பாரு, நான் எப்படி நல்லா தானே இருக்கேன். நீ இப்போதானே நல்லா இருக்க. இன்னும் போகும்போது தாண்டி தெரியும். இன்னும் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடு, போய் பரலோகம் சேர்ந்துருவேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான். நம்ம உடம்புக்குள்ள எதுவும் ஆகாது, சும்மா இரும்பு உடம்பு. பப்பு, அப்படிலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். டீச்சர், ஏன்னா உங்களுக்கு வேணா நாளைக்கு ஒரு டிஃபனில் போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. தம்பி பப்பு, ஓவரா வாய் பேசாமல் டக்குன்னு 2 பேர் கிளாஸுக்கு போங்க, பெல் அடிக்க போகுது. சுரேஷ் அண்ணா, ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு டிஃபனில் போட்டு எடுத்துட்டு வரவா? பொங்கல் நல்லா டேஸ்டாக இருக்கும் சுரேஷ் அண்ணா. ஆம்பளா போண்டாவாயா, அண்ணனுக்கு நல்லா முந்திரி நல்லா கிஸ்மிஸ் பழம் நல்லா சேர்த்து போட்டு கொண்டு வா. அண்ணனை கொண்டு போய் அந்த பாலத்துக்கு அடியில் வந்து வண்டியை தள்ளிட்டு போயிடுவோம். நம்ம 2 பேரும் பரலோகம் போய் சேர்ந்துருவோம். கொண்டு வரானா பொங்கச்சோறு கொண்டு வந்த அவனை செருப்ப கழட்டி அடிப்பண்டா. தம்பி, படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி டீசென்ட் இல்லாமல் பேசக்கூடாது. கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, 2 பேரும் கிளாஸுக்கு போங்க. ஓகே ரீனா டீச்சர், நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம்.